Dear students, welcome to the session Properties of Analytic Function. If f of z analytic இருந்துச்சுனா f of z ஒரு analytic function இருந்ததுனா f dash of z அதனுடைய டெரிவேட்டிவ் ரியல் பார்ட்டை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுது. அடுத்தது இமேஜினரி பார்ட்டை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணக்கூடிய வேல்யூக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. இது வந்து ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை. அடுத்தது ரெண்டாவது ரிசல்ட் f of z அனலிட்டிக்கா இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஹோலாக கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா z இருக்க வேண்டிய இடத்துல z பார்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சரியா? இது வந்து ரெண்டாவது ரிசல்ட். ஏற்கனவே போன கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷனில் ஒரு சிலது நடத்தியிருக்கிறேன். இப்போ இது அதனுடைய கண்டினியூஷன். இது முக்கியமான 8 மார்க் ப்ராப்ளமாக வரும். If f of z u plus iv is an analytic function, then prove that dou square by dou x square plus dou square y by dou y square. இது என்ன ஆப்ரேட்டர்னு தெரியும் இல்லையா? இது வந்து ஒரு லாப்லாசியன் ஆப்ரேட்டர் மாடுலஸ் ஆஃப் f of z whole square equal 4 times modulus of f dash of z the whole square. இந்த வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதே கேள்வி எப்படி கேட்கலாம்? del square modulus of f dash of z whole square equal 4 f dash of z the whole square. இது ரெண்டும் வந்து ஒரே ப்ராப்ளம் தான். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் 8 மார்க் ப்ராப்ளமாக வந்திருக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில். ஸோ ஸ்டார்ட் வித் z equal x plus iy. இதுக்கான கான்ஜுகேட் z பார் வந்து என்ன? x minus iy. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது z plus z bar by 2 x உடைய மதிப்பு. அடுத்தது y z minus z bar divided by 2y. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. இப்போ அடுத்தது இந்த எக்ஸை இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குன்னா dou x by dou z 1/2. அதே மாதிரி இந்த ஒய்யும் என்ன பண்ணலாம்? எக்ஸை பொறுத்து இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் 1/2y. அதே மாதிரி ஒய்யை z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -1/2y. இந்த எக்ஸை z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2. ரிசல்ட் என்ன தெரியும்? எக்ஸை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2. அடுத்தது அதே எக்ஸை z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2. ஒய்யை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண 1/2y, z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண -1/2y. இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இது வந்து செயின் ரூல். இசட்ல வந்து 2 வேரியபிள் இருக்கும். வழக்கமாக தெரியலையா? ஜெட்ல வந்து 2 வேரியபிள் இருக்கும். எக்ஸுங்கிற வேரியபிள் அடுத்தது ஒய்ங்கிற வேரியபிள் வந்து இருக்கும். இதை பேஸ் பண்ணி இந்த செயின் ரூலை வந்து எழுதலாம். டோ பை டோ இசட் டோ பை டோ எக்ஸ் டாட் டோ எக்ஸ் பை டோ இசட் ப்ளஸ் டோ பை டோ ஒய் டோ ஒய் பை டோ இசட். இது வந்து ஃபர்ஸ்ட் சம்மில் வந்துருக்கூடிய செயின் ரூல். இங்கே என்ன? இந்த டோ எக்ஸ் கேன்சல்னா திருப்பணும் டோ பை டோ இசட் கிடைக்கும். டோ ஒய் கேன்சல்னா டோ பை டோ இசட். இந்த 2 வேரியபிளை பொறுத்து எழுதும். இது சிம்பிளியே செயின் ரூலை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது டோ எக்ஸ் பை, எனக்கு இப்போ எது தெரியாதுன்னா டோ பை டோ எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து தெரியாது. கரெக்டா? டோ பை டோ எக்ஸ், ஆனால் டோ எக்ஸ் பை டோ இசட் வந்து எனக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அது வந்து 1/2. டோ பை டோ ஒய் பை டோ இசட் வந்து இங்கே இருக்குது. டோ ஒய் பை டோ இசட் வந்து 1/2y. அதை இங்கே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுனா இந்த ப்ளஸ் ஐ மேலே போகும்போது தெரியல, ப்ளஸ் ஐ மேலே போகும்போது என்னவா மாறும்? மைனஸ் ஐயா மாறும். ரெண்டுத்துலேயுமே 1/2 காமனாக இருக்குது. இதுலேயும் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1/2 ஃப்ரண்ட்டில் வந்துடும். டோ பை டோ எக்ஸு மைனஸ் ஐ டோ பை டோ ஒய்னு வந்து எழுதலாம். இப்போ அடுத்தது, இப்போ இந்த இடத்துல எப்படி ஜெட்டை பொறுத்து இந்த இடத்துல
z பொறுத்து எழுதணுமோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணலாம் z பாரை பொறுத்து இதே ரூலை எழுதலாம். z இருக்க வேண்டிய இடத்துல எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் போதும், z பாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த செயின் ரூல் வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த இடத்துல ∂x by ∂z பாருனுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். 1/2 ∂y by ∂z பாருனுடைய வேல்யூ -1/2y. இந்த பிளஸ் ஐ மேலே போகும்போது என்னவாகும், மைனஸ் ஐயா மாறுமா? ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் வந்து என்ன பிளஸ் ஐன்னு வந்து மாறும். இதனையும் 1/2 காமனாக வெளியே எடுத்துலாம். இந்த 1/2 பிளக் பண்ணி வெளியே எடுத்துலாம், இந்த 1/2 பிளக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ 1/2 டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஐ டோ பை டோ ஒய் வந்து கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிபிகேஷன் பண்ணுறீங்க, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிகேஷன் பண்ணணும். டோ பை டோ இசட்னுடைய டோ பை டோ இசட்னுடைய வேல்யூ டோ இசட் பார் இதனுடைய வேல்யூ, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. பெருக்கும்போது 1/2 1/2 மல்டிபிகேஷன் பண்ணும்போது 1/4 வந்து கிடைக்கும். ஃபார்முலா தெரியல, a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எதுக்கு ஈக்குவல், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதில் ஏங்கிறது வந்து என்ன, டோ பை டோ எக்ஸ் தான் ஏ. இதில் பி வந்து என்ன, டோ பை டோ ஒய். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது, எப்படி எழுதுறாங்கன்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐ டோ பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர். இது எப்படி சேஞ்ச் ஆகலாம், டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் வந்து ப்ளஸ், அதனால டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர்னு வந்து எழுதலாம். இதுதான் வந்து இந்த இடத்துல புரியுதா? இந்த 1/4 இந்த 1/4 இந்த சரி எடுத்துகிட்டு போகும்போது மல்டிபிகேஷன் மாறும். அப்போ டோ ஸ்கொயர் பை லேப்லாஷியன் ஆப்ரேட்டர் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் 4 இன்ட்டு டோ பை டோ இசட் டாட்டு டோ பை டோ ஜெட் பாருக்கு வந்து ஈக்குவல். இப்போ f of z அனலிட்டிக்கு f of z bar equal f of z bar. இப்போ மார்லஸ் ஆஃப் f of z ஸ்கொயர் எப்படி எழுதலாம், f of z இன்ட்டு f of z ஹோல் பார்னு வந்து எழுதலாம். இப்போ நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இந்த போலார் கான்ஜுகேட் எடுக்கிறது, போலார் f of z ஹோல் கான்ஜுகேட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், f of z பார்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இதை தூக்கிட்டு எதை எழுதிக்கலாம், இது எதனால் எழுத முடியும்னா f வந்து அனலிட்டிக்காக இருக்கும்போது இந்த மாதிரி எழுதலாம். இது புரியுது, மார்லஸ் ஆஃப் f of z ஹோல் ஸ்கொயர் வந்து f of z f of z பார் வந்து எழுதலாம். இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னுடைய புது வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் வந்து பண்ணல, டைரக்ட் சப்ஸ்டியூஷன். அடுத்தது மார்லஸ் ஆஃப் f of z ஸ்கொயர், மார்லஸ் ஆஃப் f of z ஸ்கொயர் f of z இன்ட்டு f of z பாருக்கு வந்து ஈக்குவல். இதை தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கணும். f of z டோ பை டோ இசட்டுக்கு தனியாக அதுக்கு பேராக வந்து எடுத்துகிட்டு வரணும். f of z பார் வந்து எதுக்கு பேராக எடுத்துகிட்டு போகணும், டோ பை டோ இசட் பாருக்கு பேராக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட்டில் இருக்குது, இது வந்து எதில் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெட் பாரில் வந்து இருக்குது. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன், டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் இதை டோ பை டோ இசட் எஃப் ஆஃப் இசட் எப்படி எழுதலாம், எஃப் டேஷ் ஆஃப் ஜெட்னு வந்து எழுதலாம். இதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் இசட்டை ஹோல் பார்னு வந்து எழுதலாம். இப்போ திருப்பி நான் ரீட்ரேஸ் பண்ணுறோம், மார்லஸ் ஆஃப்
இதே ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணுறீங்க. இந்த காஞ்சுகேட் எடுக்கிறது வந்து எதுக்கு அப்ளை போலாக காஞ்சுகேட் எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை எப்படி மாற்றலாம்? மாற்றணுன்னே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய காஞ்சுகேட் ரெண்டுத்தையும் பெருக்கணும். அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதனுடைய மாடலஸை வந்து ஸ்கொயர் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் வந்து காம்ப்ளெக்ஸினுடைய இன்ட்ரடக்ஷனில் வந்து சொல்லியிருக்கோம். மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய காஞ்சுகேட் எவ்வளோ பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ f dash of z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், f dash of z ஹோல் பாருங்கிறது அதனுடைய காஞ்சுகேட் ரெண்டுத்தையும் பெருக்கும்போது 4 டைம்ஸ் மாடலஸ் ஆஃப் f dash of z ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து அந்த டிசையர்ட் ரிசல்ட். புரியுதா? இப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? Z எடுக்கணும், z பாரை எடுக்கணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி x, y, அப்புறம் z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சேம் ரூல் அப்ளை பண்ணணும். டோ பை டோ z இன் டர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் y எழுதணும், டோ பை டோ z பார் இன் டர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் y எழுதணும். ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டேஜை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண f ஆஃப் z வந்து எப்படி மாறும்? f dash ஆஃப் z மாறும். f ஆஃப் z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f dash ஆஃப் z பார்னு மாறும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் z இன்டு z பார் அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இது முக்கியமான 8 மார்க் ப்ராப்ளம். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம் இது. புரியுதா? இதே மாடலில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இது போன டைம் 8 மார்க் கொஸ்டினாக வந்தது. போன டைம் உங்கள் சீனியருக்கு வந்து 8 மார்க் கொஸ்டினாக வந்தது. f of z u plus id is an analytic function, then prove that dou square by dou x square dou y square logarithm of f dash of z உடைய வேல்யூ வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். உடைய வேல்யூ வந்து 0ன்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். இதை இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம்? இது வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர், அது வந்து டெல் ஸ்கொயர் log of f dash of z வந்து கேட்கலாம். இப்போ போன ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணும்? அதே ஸ்டெப்ஸ் வந்து ரீட்ரேஸ் பண்ணுறோம். z ஈக்குவல் x ப்ளஸ் iy, அடுத்து z பார் ஈக்குவல் x மைனஸ் iy, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1 இன்ட்டு இருக்கணும். அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணணும். x கிடைக்கும், y கிடைக்கும். x-ஐ z-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டுமே 1/2 தான் கிடைக்கும். சிமிலர்லி y-ஐ வந்து z-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1/2y மைனஸ் 1/2y. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணால் போன டேபிள் தரோம், அதே டேபிள் தரோம். செயின் ரூல் அப்ளை பண்ணலாமா? டோ பை டோ z எப்படி எழுதலாம்? ஏன்னா z-ல வந்து 2 வேரியபிள் இருக்குது. x, y, டோ பை டோ x இன்ட்டு டோ x பை டோ z ப்ளஸ் டோ பை டோ y இன்ட்டு டோ y பை டோ z. வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இது எப்படி வரும்? 1/2 டோ பை டோ x மைனஸ் i டோ பை டோ y. டோ பை டோ z பார், z இருக்க இந்த இடத்துல z-க்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி z பார்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அதே செயின் ரூல் வந்து கிடைக்கும். இந்த வேல்யூஸ் டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. ப்ளஸ் ஐ மேலே போகும்போது இந்த ப்ளஸ் ஐ மேலே போச்சுன்னா மைனஸ் ஐ, ஆல்ரெடி அதில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் 1/2. லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் பெருக்கணும். சேம் சுச்சுவேஷன். அப்போ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் 4 இன்ட்டு டோ பை டோ z பார் டோ பை டோ z பார். f ஆஃப் z அனலிட்டிக்னா இந்த ரிசல்ட் வருமா? f ஆஃப் z மொத்தமாக காஞ்சுகேட் எடுக்கிறதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? z இருக்க வேண்டிய இடத்துல z பார்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் z இன்ட்டு z பார்னு வரும். புரியுதா? இப்போ அடுத்தது இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைட் போகும்போது ஸ்கொயர் வந்து என்ன மாறும்? ரூட்டாக மாறுமா? 1/2ன்னு வந்து எழுதிக்கலாம். 1/2. இப்போ ரெண்டு சைடு வந்து லாகரிதம் வந்து அப்ளை பண்ணும். அப்ளைங் லாகரிதமா? இப்போ இந்த ரெண்டு சைடு லாகரிதம் வந்து லாக் ஆஃப் f dash, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த இடத்துல லாக் ஆஃப் 1/2 வரும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லாக் ஆஃப் a to the power b இது மாதிரி இருக்கும்போது என்ன அந்த மேலே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கனால லாக் ஏன்னு வந்து எழுதலாமா? அதே மாதிரி இந்த 1/2 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ லாக் ஆஃப் f dash ஆஃப் z இன்ட்டு f dash ஆஃப் z பார்னு வந்து எழுதும். இப்போ அடுத்தது லாக் ஏபியினுடைய வேல்யூ வந்து என்ன? லாக் ஆஃப் ஏபி. லாகரிதம் வந்து என்ன பண்ணும்? மல்டிபிகேஷனில் இருக்கிறத அடிஷனாக சேஞ்ச் பண்ணும். லாக் ஏபி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பி.
அப்போ இங்கே அடிஷனாக இருக்கிற log of f dash of z f dash of z bar வந்து log of f dash of z into log of f dash of z bar. இப்போ அடுத்தது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம் இது dou square by dou x square plus dou square by dou y square log of f dash of z log of இப்போ இதுக்கு அப்புறம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் எந்த இடம்னா இந்த ஸ்டெப்ஸ் 4 into dou by dou z dou by dou z log of f dash of z வந்து இந்த வேல்யூ 1 by 2 log of f dash of z into log of f dash of z bar. இது ரெண்டும் அடிஷன்ல இருக்கு. போன ப்ராப்ளம்னா மல்டிபிகேஷன் இருந்தது, அதனால z ஒரு சைடு dou by dou z எடுத்துட்டு போகணும், z bar ஒரு சைடு வந்து எடுத்துட்டு போகணும், dou by dou z bar எடுத்துட்டு போகணும். இப்போ அது மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டும் வந்து அடிஷன்ல இருக்கு. அடிஷன்ல இருக்கும்போது தனித்தனியாக தான் நீங்கள் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ முதல்ல எந்த வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா z பாரை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த வேரியபிளை தவிர மற்றது எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா z வந்து கான்ஸ்டன்ட். சரியா, இந்த z வந்து என்ன ஆகும், z பாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இது வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அந்த வேல்யூ வந்து 0. சரி, அப்போ இதில் என்ன ஆகும், log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x 1/f dash of z எழுதலாம். அடுத்தது இது ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் f dash of z இன்னொரு z பாரை பொறுத்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f டபுள் dash of z பார்னு வந்து எழுதலாம். அப்போ ஃபைனலாக f dash of z bar divided by f dash of z barனு வரும். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா இது வந்து z பாருங்கிற ஃபங்க்ஷன். ஆனால் நம்ம இப்போ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் என்னன்னா இதை z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்கள் z இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து z பார்னு இருக்குது. அப்போ z தவிர மற்ற எல்லா வேரியபிளும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இது டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன தான் வரும், 0. ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல z தான் இருக்குது, ஆனால் இங்கே நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய குவான்டிட்டி வந்து என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் z பாரில் இருக்குது. அதனால் z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து 0. இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். இந்த ரெண்டுமே முக்கியமான 8 மார்க் ப்ராப்ளம். ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும், லாஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஒரு 2 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து புரியுதா. நெக்ஸ்ட், an analytic function with the constant modulus is constant. இது ஒரு சில சமயம் வந்துருக்கும், இதுவும் 8 மார்க் ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. எல்லாம் ஒரு சில கொஸ்டின் பேப்பர் செட்டரை பொறுத்தது இது வந்து 2 மார்க் ப்ராப்ளமாகவும் வந்திருக்கு. மாடுலஸ் ஆஃப் f of z equal மாடுலஸ் ஆஃப் u plus iv, கொடுத்துருக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை u plus ivன்னு வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாடுலஸ் இருக்கும்போது வேல்யூ வந்து எப்படி எழுதணும், மாடுலஸ் ஆஃப் x plus iy-ன்னு இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுகிற மாதிரி இதை ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இப்போ கொடுத்துருக்கூடிய ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய மாடுலஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா ஹோல் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ எனக்கு ரூட்டில் இருக்கும்போது டெஃபரன்ஷியேஷன் பண்ணுறது சிரமமாக இருக்கும், அதனால் ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ எழுதுனா u ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் c ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 1 எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 1 எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பொறுத்து எப்படி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம், இதை வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் 2u dou u by dou x plus v ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2v, ஏன்னா vக்குள்ளேயும் எக்ஸுங்கிற வேரியபிள் வந்துருக்கும், dou v by dou x கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. இப்போ ரெண்டு வந்து தேவையான இந்த ரெண்டை வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணும்போது u dou u by dou x plus v dou v by dou x கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் 1 y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ f of z அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்கும்போது எது சாட்டிஸ்ஃபை பண்ணும், சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சிஆர் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியாது. இப்போ f of z ஈக்குவல் u plus iv, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சிஆர் ஈக்குவேஷன் ux ஈக்குவல் vy uy ஈக்குவல் மைனஸ் vx. இப்போ
u into dou u by dou y plus v into dou v by dou y equal 0 இருக்கு. இதுல dou u by dou y னு வர வேண்டிய இடத்துல dou u by dou y minus dou v by dou x னு எழுதலாம். dou v by dou y னு வர வேண்டிய இடத்துல dou u by dou x ரெண்டும் ஒரே வேரியபிளா மாத்தணும். இங்க dou v by dou x இருக்கு, இங்கேயும் dou v by dou x எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க dou v by dou x இருக்கு, இங்கேயும் dou v by dou x, அதாவது ஒரே ஃபார்மேட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 3 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றோம். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர், ஈஸியாக நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் கிடைச்சி u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் வரும். u square plus v square dou u by dou x whole square plus dou v by dou x whole square. u square plus v square உடைய வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ உதாரணத்துக்கு 7ங்கிற ஒரு நம்பரா இருக்குது. இப்போ இந்த 7 வந்து என்ன பண்ணலாம், இந்த சைடில் 0 டிவைட் பண்ணும்போது 0 ஆயிடும். இப்போ இதில் ஃபைனலாக இருக்குது dou u by dou x whole square plus dou v by dou x whole square. நான் பிகினிங்லேயே சொல்லியிருக்கேன் f dash of z ஒரு f of z அனலிட்டிக்காக இருந்து அதனுடைய டெரிவேட்டிவ் வந்து எப்படி எழுதலாம், ux plus ivxன்னு எழுதலாம். அப்போ மாடலஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதுக்கு மாடலஸ் இருக்கு. மாடலஸ் ஆஃப் f dash of z root of ux whole square plus vx whole square வரும். மாடலஸ் ஆஃப் f dash of z whole square னா ux square plus vx square வந்து கிடைக்கும். அதான் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ இது எப்படி மாற்றலாம், மாடலஸ் ஆஃப் f dash of z whole square equals 0. அப்போ மாடலஸ் ஆஃப் f dash of z வேல்யூ வந்து 0வா இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாடலஸ் எடுக்கிறீங்க, மாடலஸ் எடுத்தாலும் அது வந்து 0ங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு தருதுன்னா f of z வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும், அது ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். இருக்குங்க. இதோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து முடியுது. So move on to the next topic. Now our aim is to construct the analytic function. இப்போ analytic function உடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது analytic function உடைய construction. இதில் given the real part of an analytic function, uங்கிறது ரியல் பார்ட்டு, vங்கிறது இமேஜினரி பார்ட். ஒரு ரியல் பார்ட் மட்டும் கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு பாதியை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதை ரியல் பார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட் யூங்கிறது ஒரு ரியல் பார்ட்டு, இது ரியல் பார்ட்டாக இருக்கக்கூடிய அனலிட்டிக் ஃபங்க்ஷனை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப். யூ வந்து ரியல் பார்ட்டு, இது ரியல் பார்ட்டாக இருக்கக்கூடிய அனலிட்டிக் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? இது ஒன்று. இன்னொரு ப்ராப்ளம், இது u, இதுக்கு ஹார்மோனிக் கான்ஜுகேட் வந்து என்ன, v. இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்தீங்கன்னா ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து கிடைக்கும். u கொடுத்துட்டு v வந்து கேட்பாங்க. யூங்கிறது ரியல் பார்ட்டு, ரியல் பார்ட்லேருந்து அதை பேஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்கணும், இமேஜினரி பார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டு டைப்புமே இதுக்கு அடுத்து வரக்கூடிய செஷன் வந்து அவுட். இந்த கிளாசிக்கல் காமெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, செந்தில் கவுண்டமணி இதில் ஒரு வாழைப்பழம் இருக்கும், இன்னொரு வாழைப்பழம் எங்கன்னு கேட்குற மாதிரி. யூங்கிறது வந்து ரியல் பார்ட்டு, இதை பேஸ் பண்ணி அதனுடைய ஹார்மோனிக் கான்ஜுகேட் பியை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்தா என்ன கிடைக்கும், அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ 8 மார்க் ப்ராப்ளம் எப்படி வரும்னா ரியல் பார்ட் இருக்கும், ரியல் பார்ட்டுக்கான இமேஜினரி பார்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த மெத்தடுக்கு பேர் வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தட். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தடில் mdx ndy இந்த ரெண்டு குவான்டிட்டி வந்து கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்மில் ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணி இன்டெக்ரல் பண்ணணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய டேர்மில் எக்ஸ் இல்லாத, எக்ஸ் இன்வால்வ் ஆகாத டேர்ம் மட்டும் எடுத்து நீங்கள் இன்டெக்ரல் பண்ணணும். இது வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் மெத்தட்னு பேர். இது நான் அடுத்த கிளாஸில் எடுத்து நான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.